வணக்கம் மக்களே, இது நம்ம குகன் விவசாயி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே டெலிவரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு நம்மளுடைய ஃபாலோவரான குட்டி யங்ஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நம்ம சேனல் பார்த்துட்டு நம்மகிட்ட சிக்ஸ் கேட்டிருக்காருங்க. சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 சிக்ஸ் தாங்க. அதாவது புதுசாக வளர்த்துறீங்க அப்படிங்கும்போது அவங்களால 10 சிக்ஸு ஒரு அதுக்கு மேலே 10க்கு மேலே இல்லை ஒரு 8 சிக்ஸ் அந்த மாதிரி எடுக்க முடியலைங்க. ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்த்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 சிக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு பேராக இருந்தாலும் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக வளர்த்துறவங்க ஜஸ்ட் அது ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்களால நிறைய சிக்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டேஜில் தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஜஸ்ட் ஒரு 200 அந்த அமௌண்ட் வச்சு தான் நான் ஒரு பேர் வாங்கினேங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காலம் என் ஸ்கூல் படிக்கிறப்ப. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்மள மாதிரியே கேட்கும்போது, சரி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேராக இருந்தாலும் நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க, பேக் பண்ணிவிட்டு நான் அப்படி கன்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இந்த சந்தேகம் இருக்குங்க. எப்படி வந்து ஒரு பேராக இருந்தாலும் ஒரு 5 சிக்ஸாக இருந்தாலும் டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலைங்க. வந்து ஒரு சேவையாக பார்க்குறதுனால மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு பேராக இருந்தாலும் ஒரு 5 சிக்ஸாக இருந்தாலும் நம்மளால் கொடுக்க முடியுதுங்க. சேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிக்ஸ் கொடுக்குறதோட நம்ம வந்து கடமை முடிஞ்சிடறது இல்லைங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் கிடைக்கல, ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த கஸ்டமருக்கு நம்ம மெடிசன் யூஸ் பண்ணி கொடுக்குறோம், வாங்கி கொடுக்குறோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து ஃப்ரீ ஸ்டார்டர் ஃபினிஷர் அதெல்லாம் கிடைக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தீவனம் கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறோம். அது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிக்ஸ் எடுக்கிற கஸ்டமர்கிட்ட நம்ம பைபேக்காகவும் நம்ம எடுக்கிறோங்க. ஸோ அது வந்து பைபேக்கை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். நம்மக்கிட்ட சிக்ஸ் எடுக்கிற கஸ்டமருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைபேக் முறையில் நம்மளே எடுத்துக்கிறோங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சேல் பண்ணுறங்கிற ஐடியா முதற்கொண்டு நம்மளே வந்து பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே எடுக்கிறோம். அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் பற்றியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் எப்படி பராமரிக்கிறங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு சொல்லிடுவேங்க. ஸோ இது எல்லாமே கஸ்டமருக்காக நம்ம ஃபாலோ பண்ணி தருவோங்க.